பேராசை முதலில் அது ஒரு சாதாரண ஆசை மாதிரிதான் தோன்றும். இன்னும் கொஞ்சம் கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்று தோன்றும். ஆனால் இந்த இன்னும் கொஞ்சம் என்று நினைப்பதே ஒரு நாளில் பெரிய பிரச்சனையாக மாறிவிடும். இன்று நான் சொல்ல போகும் இந்த 3 கதைகள் பேராசை எப்படி நம் வாழ்க்கையை மெதுவாக பாதிக்கிறது என்று காட்டும். கடைசி வரை கவனமாக பாருங்கள். ஏனென்றால் கடைசியில் உள்ள கதை உங்களை நிச்சயமாக யோசிக்க வைக்கும். உங்களிடம் இருப்பதை விட இன்னொருவருடையதை விரும்பியதுண்டா? ஒரு நாள் ஒரு பொன்னிற நாய் ஒரு பெரிய எலும்பை கண்டுபிடித்தது. அது மகிழ்ச்சியாக அதை வாயில் பிடித்து கொண்டு ஒரு பாலத்தை கடந்து சென்றது. பாலத்தின் கீழே ஓடும் நீரில் பார்த்தபோது அதற்கு இன்னொரு நாய் எலும்புடன் தெரிந்தது. ஆனால் அது வேறு நாய் இல்லை, அது தன்னுடைய பிரதிபலிப்பே. அதை அறியாமல் அந்த எலும்பு இன்னும் பெரியது என்று நினைத்தது. அதை பறிக்க அது குறைத்தது. அது வாயை திறந்த அந்த நொடியில் அதன் எலும்பு நீரில் விழுந்தது. நீரில் பார்த்தபோதுதான் அது உணர்ந்தது, அது வேறு நாய் அல்ல, தன்னுடைய நிழல்தான். ஆனால் அப்பொழுது அதனுடைய எலும்பை இழந்து விட்டது. மனவேதனையுடன் அது அங்கிருந்து நடந்து சென்றது. அதிக ஆசை நஷ்டத்தை தரும். போதும் என்ற மனமே பெரும் செல்வம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். கையில் இருந்ததை மதிக்காமல் இன்னும் அதிகம் வேண்டும் என்று நினைத்ததால் அவனுக்கு இருந்ததையும் இழக்க நேரிட்டது. நம் வாழ்க்கையிலும் சில நேரங்களில் இது போலதான் நடக்கிறது. இருப்பதை மதிக்காமல் இல்லாததை தேடிக்கொண்டே இருந்தால் ஒரு நாளில் கையில் இருந்ததையும் நாம் இழக்க நேரிடும். ஆனால் இது மட்டும் இல்லை. பேராசை இருந்தால் அதிர்ஷ்டம் நம்மை விட்டு போய்விடும், தெரியுமா? ஒரு ஏழை விவசாயி உழைத்தும் அதிகம் சம்பாதிக்க முடியாமல் கவலையில் இருந்தான். ஒரு நாள் எறும்பு தட்டில் இருந்த நாகத்துக்கு பாலை வைத்தான். நாகம் பாலை குடித்ததும் அதே பானையில் ஒரு பொன் நாணயம் இருந்தது. அன்று முதல் அவன் தினமும் பாலை வைத்தான். நாகம் அதை குடித்து ஒவ்வொரு முறையும் ஒரு நாணயத்தை விட்டு சென்றது. ஒரு நாள் அவன் வெளியே செல்ல மகனிடம் பாலை வைக்க சொன்னான். மகன் பேராசையால் நாகத்தை கொன்றால் எல்லா பொண்ணும் எனக்கே என்று நினைத்தான். பாலை வைத்தான். குச்சியுடன் மறைந்தான். நாகம் குடித்ததும் அடிக்க முயன்றான். தவறிவிட்டான். கோபம் அடைந்த நாகம் தாக்க பயந்தவன் ஓடிவிட்டான். அந்த நாளுக்கு பிறகு பானை காலியாகவே இருந்தது. நாகமும் திரும்பவில்லை. பேராசை வந்தால் நம்பிக்கை, அதிர்ஷ்டம் இரண்டும் போய்விடும். பேராசை மட்டும் இல்லை, சில நேரங்களில் அதை பயன்படுத்திக் கொள்ளும் எண்ணமும் அதைவிட ஆபத்தானது. ஒரு தவறான முடிவு, ஒரு தவறான நம்பிக்கை, அது ஒரு நிமிஷத்திலேயே நம் வாழ்க்கையை முழுக்க மாற்றிவிடும். நாம் நினைக்கிறதெல்லாம் சரி என்று இல்லை, சில முடிவுகள் திரும்ப சரி செய்ய முடியாத அளவுக்கு பாதிக்கும். இதற்கு இன்னும் ஒரு பெரிய உதாரணம் இந்த கதை. ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு ஏழை விவசாயியும் அவன் மனைவியும் அமைதியாக வாழ்ந்து வந்தனர். அவர்களிடம் ஒரு வெள்ளை வாத்து இருந்தது. ஒரு நாள் காலை விவசாயி அந்த வெள்ளை வாத்தை பார்த்தார். அங்கே அவர் கண்கள் நம்ப முடியாதது ஒன்றை கண்டார். ஒரு பிரகாசமான தங்க முட்டை. முதலில் அவன் அதிர்ச்சி அடைந்தான். பிறகு அதை சந்தைக்கு கொண்டு சென்று விற்றான். அந்த நாளில் இருந்து தினமும் அந்த வாத்து ஒரு தங்க முட்டையை இட்டது. விவசாயியின் வாழ்க்கையும் மெதுவாக மாறத் தொடங்கியது. பணம் குவிந்தது, வீடும் வளம் பெற்றது. ஆனால் இவ்வாறு இருக்க ஒரு நாள் அவன் மனைவி சொன்னால், நாம் தினமும் ஒரு முட்டை எதற்காக கொண்டு சென்று விற்க வேண்டும்? வாத்தின் உள்ளே இருக்கும் எல்லா தங்கத்தையும் ஒரே நேரத்தில் எடுத்து கொள்ளலாமே என்று. பேராசை அவர்கள் மனதில் விதை போட்டது. அவர்கள் வாத்தை வெட்டினர். ஆனால் உள்ளே எதுவும் இல்லை, சாதாரண வாத்தே இருந்தது. அந்த நொடியில்தான் அவர்கள் உணர்ந்தார்கள், பேராசை அவர்களிடம் இருந்த செல்வத்தை பறித்துவிட்டது என்று. இந்த கதையில்தான் பேராசையின் உண்மையான முகம் தெரிகிறது. நமக்கு கிடைத்த நல்ல விஷயத்தையே நாம் தாங்கிக் கொள்ள முடியாமல் அதை இன்னும் அதிகப்படுத்த முயற்சி செய்தால் முடிவில் எதுவும் கைக்கு கிடைக்காது. பேராசை நம்மிடம் இருக்கிறதையும் இழக்க வைக்கும். அதனால்தான் என்றும் சொல்வார்கள், நம்மிடம் இருப்பதை என்றும் மதிக்க வேண்டும். வாழ்க்கை அப்பொழுது அமைதியாக இருக்கும். ஆனால் பேராசை வந்துவிட்டால் அமைதியும் போய்விடும். இந்த 3 கதைகளில் உங்களுக்கு மிகவும் பிடித்த கதை எது? கீழே கருத்துக்களில் பகிருங்கள். இப்படி இன்னும் வாழ்க்கைக்கு பயனுள்ள கதைகள் வேண்டுமெனில் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.